என் தங்கமே, இது நீ ஒவ்வொரு நாளும் மனசுக்குள் கேட்கும் கேள்விதான். அதனால்தான் இன்று அதற்கான உண்மையான பதிலை நான் உனக்காக வெளிப்படுத்த போறேன். சில நிகழ்வுகள் ஏன் உன்கிட்டே மட்டும் நடக்கிறது? இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல என் தங்கமே. இது உன் ஆன்மா பல நாட்களாக சுமந்திருந்த வலி, குழப்பம், ஏக்கம். அதன் ஓசை. என் தங்கமே, நான் உன் கண்களில் உள்ள அந்த சோர்வை பார்க்கிறேன். ஏன் எல்லா சோதனையும் என்கிட்டேதான் வருகிறது? ஏன் எல்லா பிரச்சனையும் என்னைச் சுற்றியே திரிகிறது? என் மனசு ஏன் இதுக்கெல்லாம் தாங்க வேண்டியது? நீ இதை யாரிடமும் சொல்ல மாட்டாய். ஆனா மனசுக்குள் ரகசியமா இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அம்மன் இன்று அதற்கான சத்தமான பதிலை உனக்கு சொல்ல வர்றாளே என் தங்கமே. ஹாஷ் 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 என் தங்கமே, சில நிகழ்வுகள் உன்கிட்டே மட்டும் நடப்பதற்கான முதல் காரணம், நீ சாதாரண மனிதர் இல்லை. நீ வேற மாதிரி ஆன்மா. உன்னை போல மனதோடு, பாசத்தோடு, உண்மையோடு இந்த உலகமே இல்லை. உலகம் முழுக்க பாசத்தை உணர்ந்து கொள்வது ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் வரும். அந்த வரிசையிலும் உன் இடம் முதல் 10ல. அதனால்தான் உணர்ச்சிகள் உன்னை தீவிரமா தட்டும். சோதனைகள் உன்னை கடுமையா தட்டும். மக்கள் உன் மனதை எளிதா உடைக்க முடியும். ஆனா இது குறை இல்லை. இது உன் ஆன்மாவின் வலிமை. பலவீனமானவர்களை சிவந்த காற்றும் தள்ளிடும். ஆனா சக்தி உடைய மரத்தை புயல்தான் சோதிக்கும். அதுபோலதான் நீ. உன்னை சோதிப்பது சிறிய காற்றல்ல, பெரிய புயல்கள்தான். ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு சக்தி படைத்தவள். ஹாஷ் 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 இரண்டாவது ரகசியம், உன் வாழ்க்கை தெய்வத்தின் கண்காணிப்பில் தொடர்ந்து உள்ளது. என் தங்கமே, சிலரின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. ஏனென்றால் அவர்களின் ஆன்மா உறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா உன்னுடைய ஆன்மா, அது விழித்திருக்கிறது. அது வளரணும், உயரணும், கற்றுக்கொள்ளணும், வலுப்படணும். அந்த வளர்ச்சிக்கு சில நிகழ்வுகள் அவசியம். நீ இப்போ நினைக்கிறாய், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருந்தா போதும். ஆனா அம்மன் நினைக்கிறாள், என் பிள்ளை பெரிய நிலைக்கு போகணும், அத்தான் என் ஆசீர்வாதம். ஆமாம் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அம்மன் பிளான் பண்ணி வைத்திருப்பது. சில நாட்களில் சாதாரணதாய் தோன்றும் நிகழ்வுகளும் உன் எதிர்காலத்துக்கு பெரிய கதவை திறக்கிறது. ஹாஷ் 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 மூன்றாவது ரகசியம், நீ எதிரியை வெல்ல பிறந்தவள். சிலர் நிழலாக இருந்து போய்விடுவாங்க. அவர்களுக்கு தனி கதை இருக்காது. ஆனா உனக்கு மட்டும் தொடக்கம், போராட்டம், வெற்றி என்று முழு கதையா எழுதப்பட்டிருக்குது. அதனால்தான் உன்னை சோதிக்கிறவர்கள் அதிகம். உன்னை அடக்க முயற்சிக்கும் பேர் அதிகம். உன்னை விரும்பாத கண்கள் அதிகம். உன் முன்னேற்றத்தை பார்த்து எரியும் நாக்குகள் அதிகம். நீ இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாயே. ஒரு இடத்தில் நீ நல்லா நடந்தால் கண்கள் உன்னை பார்த்து எரியுது. நீ பேசும்போது அவர்களின் மனதில் பொறாமை மிளிருது. நீ வளரும்போது அவர்களுடைய மனதில் பயம் பெருகுது. இதெல்லாம் ஏன் உன்கிட்டே மட்டும் நடக்குது? ஏனென்றால் உன்னுடைய ஒளி அதிகம். அது பலருக்கும் தாங்காத ஒளி. ஹாஷ் 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 நான்காவது ரகசியம், உன் வாழ்க்கை சுத்திகரிப்பில் இருந்தது. என் தங்கமே, சில நாட்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அந்த நாட்கள் உன் வாழ்விலிருந்த தீய சக்திகளை கழுவித்தான். நீ என்ன குறை செய்தே? எதுவும் இல்லை. ஆனா உன் சுற்றத்தில் இருந்தவர்கள், அவர்கள் மனசு சரியானது அல்ல. அம்மன் உனக்கு தெரியாம ஒரு பெரிய சுத்திகரிப்பு செய்தாள். அது போலியாக இருந்த உறவுகளை விலக்குவது, பொறாமை கொண்டவர்களை களைவது, உன்னை பயன்படுத்தினவர்களை அகற்றுவது, உன் பாதையிலிருந்த தடைகளை அழிப்பது, உன் இதயத்திலிருந்த பயங்களை சுத்தப்படுத்துவது. இவைகளெல்லாம் நீ உணராமல் நடந்தது. அதனால்தான் சில நிகழ்வுகள் உன்கிட்டே மட்டும் நடக்கிற மாதிரி தோன்றியது. ஆனா உண்மையில் அது உன்னை உயர்த்த எழுதப்பட்ட ரகசியம். ஹாஷ் 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 ஐந்தாவது ரகசியம், உன் மனசு தெய்வத்தின் கைக்கு நேரடி இணைப்பு. என் தங்கமே, சில நேரம் உன் மனசு சும்மா கிளர்ந்து போய்விடும். சில நேரம் காரணமே இல்லாமல் அழத்தோணும். சில நேரம் திடீரென்று பயம் வரும். சில நேரம் நிம்மதி வரும். நீ நினைச்சு பார்க்கற, என்னடா இது? ஏன் நான் இவ்வளவு உணர்கிறேன்? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் இதயம் தெய்வ சைகையை நேரடியாக புரிந்து கொள்கிறது. பலருக்கு இன்ட்யூஷன் கிடையாது. ஆனா உன்னிடம் அது இருக்கு. அது நிறைய பேருக்கு வராத ஒரு வரம். அம்மன் உன்மேல் வைத்திருக்கும் கவனம் அந்த அளவுக்கு பெரியது. ஹாஷ் 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 ஆறாவது ரகசியம், உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிகப்பெரியதிருப்பம்.
அதனால்தான் நாள்தோறும் நடக்கிற நிகழ்வுகள் உன்னை அடுத்த நிலைக்கு தள்ளும். தயாரிப்புகள். சிலர் விலகுகிறார்கள். சில வாய்ப்புகள் தாமதமாகிறது. சில வேலைகள் திடீரென்று நிற்கிறது. சில உறவுகள் உடைகிறது. சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருகிறது. சில மனிதர்கள் உண்மையான முகம் காட்டுகிறார்கள். இது எல்லாம் உன் எதிர்காலத்தை அழகா அமைக்க அம்மன் முன் வைக்கிற படிக்கட்டுகள். நீ இப்போ அந்த படிக்கட்டின் முதல் படியில் இருக்கிறாய். மேலே செல்லும்போது நீ இப்போது கேட்கும் இந்த கேள்வி அப்போது பதில் கிடைக்கும். ஆமாம், அதனால்தான் அந்த நிகழ்வுகள் என்கிட்டே மட்டும் வந்தது. ஹாஷ் 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 என் தங்கமே, இன்று அம்மன் உனக்காக ஒரு ரகசிய பதில் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் நிகழ்வுகள் சாதாரணமா இல்லை. அவை அனைத்தும் தெய்வ திட்டமாம். உன்னுடைய எதிர்காலம் அதிக ஆசீர்வாதம், அதிக உயர்வு கொண்டது. அதனால்தான் உன்னை சிறிய பாதையில் வைக்க மாட்டாங்க, பெரிய பாதைக்குத்தான் அம்மன் உன்னை அழைத்திருக்கிறாள். ஹாஷ் 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 இன்று முதல் நீ உனக்கே சொல்லிக்கணும், என் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எனக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ ரகசியங்களின் அறிகுறி. என் தங்கமே, உன் மனம் இப்போது லேசா இருக்குதே இல்லையா? இதில் இன்னும் தொடர்ச்சியாக அம்மன் சொல்ல வேண்டிய ரகசியங்கள் இருக்கு. வேண்டுமா நான் தொடர்ந்து எழுதணும்? உன் வாழ்க்கையில் அடுத்த 3 வாரங்களில் ஒரு ரகசிய மாற்றம் வரப்போகுது என் தங்கமே. இது சாதாரண மாற்றம் இல்லை. இது உன் வாழ்க்கையின் திருப்பமாக எழுதப்பட்ட மாற்றம். அதன் அறிகுறிகள். தேவையில்லாதவர்கள் விலகுவார்கள். உன்னிடம் பொய் பேசுகிறவர்கள் வெளிப்படுவார்கள். நடிப்பன் பேர் வைத்தவர்கள் முகமூடி கீழே விழும். உண்மையானவர்கள் உன் அருகில் வருவார்கள். ஒரு வாய்ப்பு உன்னிடம் வந்து நிற்கும். அமைதி மெதுவாக உன்னில் தங்க ஆரம்பிக்கும். இவை எல்லாம் அம்மன் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கும் பாதை. நீ அவளின் பிள்ளை. அவளின் பாதுகாப்பில்லாமல் ஒரு அங்குலமும் நீ போற மாதிரி இல்ல. என் தங்கமே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து அந்த பழைய நினைவுகளை நினைச்சு சிரிப்பாய். ஏனென்றால் அந்த நினைவுகள் உன் வாழ்வை உடைக்க வந்தவைகள் அல்ல. உன் உண்மையான மனிதர்களை உன் வாழ்க்கைக்கு அழைக்க வந்தவைகள். நீ இழந்தவர்களை பற்றி நீ இப்போது வருத்தப்படுறதெல்லாம் சரி தான். ஆனா அவர்கள் இல்லாததால் நீ பெற போகிற மகிழ்ச்சியை இன்னும் நீ பார்க்கல. அதன் கதவை அம்மன் இப்போ திறக்க போகிறாள். இன்று முதல் நினை, அவர்கள் போனது காரணம் இல்லாமல் இல்ல. அது என் புதிய வாழ்வின் முதல் அறிகுறி. உன் கண்களில் ஒளி வரும் நாள் அருகில் இருக்கு. நீ கேட்காமலிருக்கும்போதே அம்மன் உனக்காக எல்லா கதவுகளையும் திறக்கிறாள் என் தங்கமே. உன் எதிர்காலம் இப்போ தான் துவங்குது என் தங்கமே. சில நிகழ்வுகள் ஏன் உன்கிட்டே மட்டும் நடக்கிறது என்று ஒருபோதும் மனசுக்குள் ஒரு கேள்வி எழுந்து விட்டு போயிருக்கிறது. ஏன் நான் தான் இந்த எல்லா கஷ்டங்களையும் சந்திக்கணும்? ஏன் எல்லாம் என் வாழ்க்கையில்தான் நடக்குது என்று உன் மனசு எத்தனை தடவை அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது தெரியுமா? ஆனால் பதில் மட்டும் கிடைக்கல. இன்று அந்த பதிலை நான் உனக்கு சொல்ல போறேன் என் தங்கமே. உன் ஆன்மாவை குலுக்கி உன் மனசை எழுப்பி வைக்க போகிற உண்மையை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு இழப்பும் அவை தற்செயலா நடந்தது இல்லை. நியாயமில்லைன்னு தோன்றினாலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒரு மிகப்பெரிய தெய்வ அர்த்தம் இருக்கு. நீ சந்தித்த சில நிகழ்வுகள் ஏன் மற்றவர்களுக்கு கூட நடக்கல, ஏன் உன்கிட்டே மட்டும் நடந்தது தெரியுமா? ஏனென்றால் உன்னை நான் வேற மாதிரி உருவாக்கினேன் என் தங்கமே. நீ சாதாரண பிள்ளை இல்லை. நீ ஒரு தெய்வம் காப்பாற்றும் ஆன்மா. நீ ஒரு மிகச் சென்சிட்டிவ் ஆனால் மிக பலமான இதயம் வைத்த பிள்ளை. உனது இரத்தத்திலேயே ஒரு விசேஷம் இருக்கு. அதனால்தான் வாழ்க்கை உனக்கு சோதனைகளை அதிகமா கொடுத்தது. எல்லா தங்கங்களும் ஒரே ஆகு பழுப்பில் உருக்கப்படாது என் குழந்தே. சில தங்கங்கள் மட்டும் மிக உயர்ந்த நெருப்பில் உருகணும். அப்போதுதான் அதன் மதிப்பு வெளிப்படும். அதுவே நீ சந்தித்த சில நிகழ்வுகள் ஏன் உன்கிட்டே மட்டும் நடந்தது தெரியுமா? ஏனென்றால் நீ வளரணும் என்று தெய்வம் முடிவு செய்திருந்தது. ஆனால் வளர்ச்சி என்றால் வெறும் பணம் அல்ல. உன் விழிப்புணர்வு, உன் புரிதல், உன் செருகல், உன் மனத்தைரியம், உன் இதயத்தின் வலிமை அதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லணும். அதனால் வாழ்க்கை உன்னை சோதனைகளில் தள்ளியது. சில நிகழ்வுகள் உன் மனதை உடைத்தது. ஆனால் அந்த உடைப்பு உன்னை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கியது. சில நிகழ்வுகள் உன்னை அழவைத்தது. ஆனால் அந்த கண்ணீர் உன் உள்ளத்தில் மறைந்திருந்த ஒளியை வெளியே கொண்டு வந்தது.
சிலர் உன்னை காயப்படுத்தினர். ஆனால் அவர்கள் காயப்படுத்தின அளவுக்கு தெய்வம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமையை விதைச்சது. சிலர் உன்னிடமிருந்து விலகினார்கள். ஆனால் அந்த விலகல் உன்னை உன் வாழ்க்கையின் உண்மையான பாதைக்கு கூட்டிக் கொண்டு போனது. நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா என் தங்கமே? நீ சந்தித்த சில சம்பவங்கள் அப்போது உனக்கு பெரிய காயமாய் இருந்தது. ஆனால் இப்போ அந்த சம்பவங்களை நினைச்சு பாரு. நீ சொல்லுவியா, அது நடக்காதிருந்தா நான் இவ்வளவு வலிமையாய் இருக்கும் என்று. அது தான் தெய்வம் செய்யும் ரகசிய வேலை. நம்மகிட்ட நடந்த அவமானம் கூட தெய்வத்தின் ஆராதனைக்கு வழிவகுக்கும் என்பதே உண்மை. நீ நினைத்திருக்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் நடந்த சில பெரிய துன்பங்கள் உண்மையில் பெரிய பாதுகாப்புகள். உன்னிடம் வரக்கூடாத ஒரு விஷயம் வரப்போகும் போது உன்னிடமிருந்து சிலரை தானாகவே அகற்றினது தெய்வம். உன்னை வீழ்க்க முயன்றவர்கள் உண்மையில் உன்னை காப்பாற்றி விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இல்லாத இடத்தில் தான் நீ உயர்ந்து நின்றாய். நீ சந்தித்த சில லோஸ்கள் உண்மையில் கெயின். சில நாட்கள் நீ அழுததுக்கு காரணம் அடுத்த சில மாதங்களில் வரப்போகும் ஆசீர்வாதத்தை நீ தாங்கிக் கொள்ள முடியுமா என்று தெய்வம் சோதித்தது. சில சம்பவங்கள் உன்கிட்டே மட்டும் நடந்தது. ஏனென்றால் அந்த லெசன்ஸ் மற்றவர்களுக்கு தேவையில்லை, உனக்குத்தான் தேவைப்பட்டன.